வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இன்று திருவள்ளுவர் தினம். திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். இப்போ திருவள்ளுவர்னு வரும்போது இப்போ ஒரு கான்ட்ரோவர்சி ஓடிட்டுருக்கு. அவர் காவி உடுத்திருந்தாரா உடுக்கலையா என்ற ஒரு கான்ட்ரோவர்சி. அவர் சித்தர் தான், தமிழ் சித்தர் தான். ஏனென்றால் சைவ சித்தாந்த கருத்துக்கள் தான் கடவுள் வாழ்த்தில் இருக்குது. சைவ சித்தாந்தத்தில் உள்ள கோட்பாடுகள் பசுபதி பாசம், அதே மாதிரி அதில் உள்ள கருத்துக்கள் எசன்ஸு தான் அந்த கடவுள் வாழ்த்தில் இருக்குது. அதே மாதிரி சிவ சித்தர்கள் சித்த மருத்துவத்தை பற்றி பேசியிருக்காங்க. இவர் சித்த மருத்துவத்தை பற்றியும் ஒரு சாப்டர் பேசியிருக்கிறாரு. ஆகவே திருக்குறளை எடுத்து பார்த்தால் சைவ சித்தாந்தத்துக்கு எசன்ஸு தான். அப்போ அவர் ஏன் இன்றைக்கு அதை பற்றி கடவுளை பற்றி தனியாக சாப்டர் சேர்க்கலைன்னா, அந்த சமயம் ஜைன மதம் தமிழ்நாட்டில் தலையோங்கி இருந்தது. அதனால் அதுக்கு அந்த டைமில் அந்த நூலை அரங்கேற்றணும்னா அந்த சாப்டரை ஆட் பண்ணால் முடியாதுன்னு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனால தான் அந்த சாப்டரை விட்டுட்டு அதை சொல்லாமல் இங்கே புகுத்தியிருக்காரு. இங்கே புகுத்தி கடவுள் வாழ்த்துலேயும் சித்த மருத்துவத்திலையும் மற்ற வழியாட்டு உள்ள சாப்டரில் புகுத்தியிருக்காரு. அப்போ அதில் தான் அந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் மானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ போச்சா. அப்போ வீடுன்னு ஒன்று இருக்குது, அதை சொல்ல முடியல, கால சூழ்நிலை சரியில்லை, சமணமாறு அப்படி சொன்ன அந்த நூலக அரங்கேற்ற மாட்டான். அப்போ என்ன செய்யணும், இதை தனியாட்டு சொல்லாமல் அறம்பொருள் இன்பத்துக்கு உள்ளே வச்சு சொன்னால் ஆட்டோமேட்டிக் அப்போ வாழ்வாங்கு வாழ்வர் அங்கே வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இங்கேருந்து நேராக சென்னைக்கு செல்ல வேண்டும், சென்னை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்ல விட விழுப்புரத்துலேருந்து இத்தனை கிலோமீட்டர் இந்த ரோட்டை என்ஹெச் சின்ன ரோட்டை பிடிச்சா போய் சேரலாம் என்ன சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான். இந்த மூணையும் ஒழுங்காக கடைபிடித்தால் வீடு என்ஷுவர் அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குள்ள பாது தான். அப்போ என்னாச்சுன்னா, அதாவது எண்டு மீன்ஸை சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அந்த மீன்ஸ் அந்த வழியை பாலப்பட்டால் எண்டு தன்னாடி கிடைக்கும். அப்போ அது மாத்திரம் இல்லை, அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் 1.5 லைன் குறளை அக்செப்ட் பண்ணலை. அதனால் பொற்றாமரையெல்லாம் வச்சு அது இறைவன் அருள், இறைவன் ஏற்றுக்கொண்டார். மதுரையில் பொற்றாமரை குளத்தில் அதை ஏற்றுக்கொண்டார். இறைவன் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட நூல் அது. ஒரு வாழ்வியலும் இருக்குது, சைவ சித்தாந்தம் இருக்குது, சித்தா மெடிசனும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் அவர் சித்தர் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதில் அவர் காவி உடுத்தாரான்னு கேட்டால் அவருக்கு அந்த காலத்தில் காவி கிடையாது. அவர் வெள்ளாடை துறவி. காவி வந்தது சங்கராச்சாரியார் பால சந்நியாசம் எடுத்த பிறகு தான் காவி வந்தது. அதற்கு முன்னாடி எல்லாம் பொண்டாட்டியை கூட தான் அகத்தியர் பலர் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களாம் வெள்ளாடை தான் உடுத்திருக்காங்க. அதனால் வெள்ளாடை துறவி.